அன்பர்களே, தினம் ஒரு மருந்து என்ற முறையில் இன்று நான் சொல்லக்கூடிய தலைப்பில் தினம் ஒரு மருந்து. அதாவது இப்போ பொதுவாக நம்ம சுகருன்னு எடுத்துங்க. சுகர் 400, 500 இதெல்லாம் இருக்குதுன்னுவாங்க. அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. அது 400 இருந்தாலும் சரி, 500 இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, உடனே சரியாகிக்கலாம். சுகரை நம்ம என்னென்னா, நம்ம இன்சுலினை கரெக்டாக வச்சுக்கணும். உணவு ஆகாரத்தில் நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். அப்படி இருந்துன்னா நம்ம எல்லாமே நல்லா இருக்கலாம், நீடூழி வாழலாம். அதனால் நான் என்ன சொல்கிறேன், சுகர் வந்தவங்களாம் உணவு ஆகாரத்தில் கட்டுமானம் எப்படி இருக்கிறீங்களோ அப்படி தான் உங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும். அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, காலையில் அந்த டைம் கணக்கில் சாப்பிட்றது அனுப்புங்க. காலையில், மதியானம், சாயங்காலம் முடிந்த வரைக்கும் டைமாக வச்சு ஒரு சாப்பாடு உணவு முறையை நீங்கள் பகிர்ந்தீங்கன்னா எல்லாம் நல்லாயிருக்கும். அதனால் அந்த அடிப்படையில் இப்போ நான் சொல்கிறேன் என்னன்னாக்கா, காலைல ஒரு 9 மணி, 8 மணி, 9 மணி அப்படி சாப்பிட்ருங்க. மதியானம் ஒரு 12 மணி, 12:30 இல்லை 1க்குள்ளே அப்படி சாப்பிட்ருங்க. இரவு 7 மணிக்கெலாம் சாப்பிட்டுடுங்க. எப்போ, ஏன்னா இரவு 7 மணிக்கு சாப்பிட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி யூரின் வரும்போதும் இதெல்லாம் பிரச்சனை இருக்காது. நல்லா தூங்கலாம். நல்லா தூக்கத்தை எழுந்துச்சி காலையில் நல்லா ஃப்ரீயாக ஏஞ்சிக்கலாம். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே இதெல்லாம். இப்போ சுகர் வந்துடுதுன்னு வச்சிங்கன்னா அதை பற்றி ஒன்றுமே கவலைப்படாதீங்க. ஒரு சிம்பிளான ஓரிரு வரிகளில் உங்களுக்கு விளக்கமாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இதன்படி நீங்கள் பயன்படுத்துங்கள். ஒரு 20 மருதாணின்னா 5 இலையை எடுத்துங்க. 20 இலையை எடுத்துங்க. இரவு என்ன செய்றீங்க, ஒரு டம்ளர் தண்ணியில் அதை நல்லா ஊற வச்சுடுங்க. மறுநாள் காலையில் அதை உடனே எடுத்து சாப்பிட்ருங்க. உங்களுக்கு சுகரு குறையுதா இல்லை பாருங்கள். 400ன்னா 500ன்னா எல்லா சுகருன்னா எல்லாமே காஞ்சிடும். அதனால் நீங்கள் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய வேலையே கிடையாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இது சிம்பிள். இது எல்லாமே செய்யலாம். எல்லாம் இது சாப்பிடுங்க, வெந்தயம் சாப்பிடுங்க, அது சாப்பிடுங்க, எது சாப்பிடுங்க. இது ஒன்றும் இல்லை, இயற்கை மூலிகை தான். ஒரு மருதாணியை எடுத்து நீங்கள் அழகாக சாப்பிட்டுன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நல்லா இருக்குன்றது தான் என்னுடைய குறிக்கோள். அதனால் நீங்கள் என்ன செய்றீங்க, 20 மருதாணி இலையை எடுத்துங்க. அதை இரவு ஒரு கிளாஸ் தலை ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க, அதை அப்படியே காலையில் எடுத்து சாப்பிடுங்க. இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரும்போது உங்கள் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், சுகரும் குறையாக இருக்கும். இப்போ 200, 400, 500லாம் நீங்கள் ஒன்றா சாப்பிட்டு பாருங்கள். ஒரு 20 நாள் 30 நாளில் உங்களுக்கு எல்லாமே குறைஞ்சிடும். இதன்படி பயன்படுத்துங்கள். மற்றவர்களும் கூடுங்கள். உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் சொல்லுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கும் இதை சொல்லிக் கொடுங்கள். அவர்கள் பிற்காலத்தில் ஒரு சித்த வைத்தியர்களாக மாற வாய்ப்பு உண்டு. அதனால் நீங்களும் பயன்பெற்று மற்றவருக்கும் பயன்பட இதை பகிருங்கள். அனைவருக்கும் இதை கூறி ஒரு குறிப்பு எடுத்துக்கொண்டு பின் தலைமுறைக்கு இது உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்களும் வாழ்க, மற்றவரும் வாழ்க. வாழ்க வளமுடன், முருகன் அருளுடன் நின்று ஆயுளுடன் நன்றாக இருப்பீர்கள்.